ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாருக்கும் இனிய ரம்ஜான் வாழ்த்துக்கள். ஈத் முபாரக். இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஸ்பெஷல் என்னென்னா கோழியாப்பம், வட்டலாப்பம், கறி குழம்பு. என்னோடய வித்தியாசமான பேராக இருக்குன்னு பார்க்குறீங்களா? எங்கள் ஊரில் இதாங்க ஸ்பெஷலு. நாங்கள் கடற்கரை ஏரியா, அவங்களுக்கு தெரியும். சரி வாங்க, நம்ம வளவலன்னு பேசாமல் ரெசிபியை பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு 15 முட்டை எடுத்து வச்சுருக்கேன் வட்டலாப்பத்துக்கு. இது 15 முட்டைக்கு நான் இங்கே 3 தேங்காய் திரி வச்சுருக்கேன். இந்த சின்ன சைஸ் தேங்காய் தான். இதில் 3 தேங்காய். இது 3மே நம்ம வட்டலாப்பத்துக்கு தேவைப்படாது. இதுக்கு ஒரு 1.5 தேங்காய் தேவைப்படும். இந்த சின்ன சைஸுங்கிறனால. பெரிய சைஸாக இருந்தால் நமக்கு 1 தேங்காய் போதும். இது சின்ன தேங்காய் இருக்கிறனால 1.5. ஓகே. இப்போது நம்ம ஒரு 1/4 கிலோ, ஒரு 250 கிராம் சர்க்கரை, சீனி, ஏலக்காய், அவ்வளோதான். இதுதான் வட்டலாப்பத்துக்கு தேவையான பொருள். தேங்காய், முட்டை, சீனி. இதில் நம்ம பாதி தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். மீதி நம்ம கோழியாப்பத்துக்கு யூஸ் பண்ணுவோம். அதை நான் அப்புறம் சொல்கிறேன் எப்படின்னு. இதை நம்ம இப்போ மிக்சியில் அரைச்சிக்கலாம் தேங்காவை. கொஞ்சம் கொலஸ்ட்ராலான சாப்பாடு தான், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு நாள் சாப்பிட்றது தானே. நாங்கள் இந்த மாதிரி பெருநாளைக்கு செய்வோம், கல்யாணம் பண்ண பொண்ணு மாப்பிள்ளைக்கு விருந்துக்கு செய்வோம், இப்போ பொண்ணு மாப்பிள்ளைக்கு கொடுப்போம். யாரும் கெஸ்ட்டு வந்தால் இது மாதிரி ரொம்ப ரேராக தான் செய்வோம். ஏன்னா இது ரொம்ப கொலஸ்ட்ராலான, எல்லாமே கொலஸ்ட்ராலான பொருள் சேர்க்குறோம்ல, கொஞ்சம் வேலையும் ஜாஸ்தியாக தான் இருக்கும். இதுக்கு ஃபஸ்ட்டு பால் மட்டும்தான் ஆட் பண்ணணும் வட்டலாப்பத்துக்கு. நெக்ஸ்ட்டு பால் வர்றதெல்லாம் நம்ம கோழியாப்பத்துக்கு வச்சுக்கலாம். இது வட்டலாப்பத்துக்கு நான் இப்போ ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஒரு கப்பு நிறைய நம்ம தேங்காய் பால் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதை நல்லா மிக்ஸி ஜாரில் நம்ம இது கூட சர்க்கரையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். எக் பீட்டர் இருந்தால் எக் பீட்டரில் நீங்கள் அடிக்கலாம். எக் பீட்டர் இல்லாதவங்க இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் பாதி, இப்போ நான் ஃபுல்லாக எல்லாமே வலியும்ட்டு பாதி பாதியாக அடிக்கிறேன். 15 முட்டைக்கு நான் கணக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி அடித்து வடிச்சிக்கிறணும். ஏன்னா முட்டையில் அந்த இது வரும் பார்த்திங்களா, ஒரு மாதிரியாக அதை எடுத்துடணும்ல. அந்த மாதிரி சர்க்கரையிலையும் தூசி எதுவும் இருக்கும். ஸோ அதனால் வடிச்சிடணும். வட்டலாப்பம்லாம் யாரும் கேள்விப்பட்டிருப்பீங்களா என்னென்னு தெரியலை. கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். கொஞ்சம் சால்ட்டு, எப்பயாவது ஒரு தடவை சாப்பாடு செய்கிறது தானே, செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்ம எப்போதும் செய்ய போகிறது கிடையாது. வடிச்சாச்சு. இப்போ தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிற வேண்டியதுதான். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர் நம்ம கரெக்டாக போடணும். இப்போ நீங்கள் 15 முட்டைக்குன்னா கரண்டியில் போடுறதா இருந்தால் அது டபுளாக நீங்கள் போடலாம். இல்லை என்ன கணக்காக வேணும்னா இப்போ நீங்கள் ஒரு 1/4 கிலோ சீனி போடலாம். இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கிட்டு அவிக்க வேண்டியதுதான். அவ்வளோதான். இது பெரிய வேலையெல்லாம் கிடையாது. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லணும். இந்த மாதிரி நம்ம தண்ணியை வச்சு இட்லி பாத்திரத்தில் அது மேலே தட்டு வச்சுருங்க, இல்லைன்னா தண்ணி உள்ளர போயிடும் வேர்த்து. ஒரு 1/2 hour நம்ம வச்சிடணும். இடையில திறந்து பார்த்து தண்ணி பற்றலைன்னா தண்ணியை ஊற்றிக்குங்க. இப்போது நம்ம கோழியாப்பம் செய்யப்போம். கோழியாப்பத்துக்கு ஒரு பாக்கெட் மாவு, இடியப்ப மாவு தான்.
மைதா கோதுமை எதுவும் சேர்த்துடக்கூடாது. இடியப்ப மாவு வீட்டு மாவு இருந்தால் நீங்கள் உங்கள் அளவுக்கு தக்கன சேர்த்துக்கலாம். இப்போ எங்களுக்கு 4 பேருக்கு 1 பாக்கெட்டு மாவு இடியப்ப மாவு. இதுக்கு ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கிறங்க. சால்ட்டு, லைட்டாக சுகரும் சேர்த்துக்கணும், சீனியும் சேர்த்துக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி பால் வச்சுருப்போம்ல, செகண்ட் பால் அதை ஊற்றி நம்ம பெரட்டினாப்பில் வைக்கணும். இதுக்கு நிறைய தண்ணி தேவைப்படும். அதனால் நல்லா தேங்காய் பாலில் நம்ம 2 டைம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பிழிஞ்சு வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு பால் செகண்ட் பால்ண்டு இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் இதை மறுபடியும் அடித்து, ஏன்னா அது கையில் கரைச்சனா ஒரு திப்பியாக நிற்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து மிக்சியில் அடிச்சிங்கன்னா நைஸாக இருக்கும். பார்த்திங்களா, இது ஒரு சின்ன டிப்ஸு தான். கையிலையும் கரைக்கலாம், ஆனால் அது ஒரு மாதிரி திப்பியாக இருக்கும், கரைக்கவும் லேட் ஆகும். ஒரே தோசை இட்லி இந்த மாதிரியே நம்ம சாப்பிட்டு போர் அடிக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஸ்பெஷல் சாப்பாடுங்க எங்கள் வீட்டில், எங்கள் ஊரில். கோழியாப்பம் வட்டலாப்பம்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பழையம் அதிலே ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பதத்துக்கு நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். அவ்வளோதான். இப்போ நல்லா கரைச்சி வச்சாச்சு. இப்போ வட்டலாப்பத்தை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஓரளவு வெந்திருக்கு பாருங்கள். இப்போ வெந்திருக்கா இல்லையான்னு ஒரு கத்தியை வச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள். இப்போ ஏலக்காவை மேலால் ஸ்மெல்லுக்காக, முட்டை ஸ்மெல்லு பிடிக்காதவங்க எசன்ஸோடு சேர்த்துக்கலாம், வெண்ணிலா எசன்ஸு. ஆனால் அது அந்த ஃப்ளவர் மாறிடும். நீங்கள் ஏலக்காவே போடுங்க, ஏலக்காய் பொடியே போடுங்க. நெய்யை ஆட் பண்ணுங்கள். நல்லா தாராளமாகவே நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் சிம்மில் வச்சுருவோம். சிம்மில் வச்சு அது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ஆப்பம் ஊற்றலாம் பாருங்கள். நல்லா சட்டியை காய வச்சுக்கிட்டு இதில் ஒரு குண்டு கரண்டியில் ஒரு 3/4 கரண்டி ஊற்றினா போதும். அவ்வளோதான். தோசை பதத்துக்கு திக்காகவும் இருக்கக்கூடாது, இட்லி பதத்துக்கும் திக்காது, நல்லா கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கணும். இப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து வைக்க வேண்டியதுதான். அவ்வளோதான். இந்த பாருங்கள், இவ்வளோ லேசாக இருக்கணும். இந்த மாதிரி சட்டி இருந்தாலும் உங்களுக்கு ஓகே. தோசைக்கல் வந்து இப்படி இருந்தாலும் ஊற்றலாம். அதாவது இப்போ வட்டலாப்பம் அவிஞ்சிருக்கும், நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆப்பமும் சுட்டாச்சு, கோழி ஆப்பமும் சுட்டாச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நட்ஸு நம்ம வந்து முந்திரி இருக்குல்ல, அதை நல்லா கட் பண்ணி பாதாம் முந்திரியை மேலே தூவ வேண்டியதான். சூப்பரான வட்டலாப்பம் ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. செம்ம டேஸ்ட்டுங்க. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டுட்டு எனக்கு கண்டிப்பாக சொல்லணும்.
ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது, பார்த்தீங்களா? சாஃப்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, வட்டலாப்பம் ரெடி ஆயிடுச்சு. எங்கள் பெருநாள் காலையில் இப்படி சூப்பராக போயிடுச்சு. மத்தியானத்துக்கு பிரியாணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும். ஈத் முபாரக். பாய்.